வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 11. இதோடு 2 நாட்கள் முடிந்து விட்டது. தாய் வீட்டிற்கு கணவனுடன் அவள் மறுவீடு வந்து, தாய் வீட்டில் முதல் நாள், தாய்மாமன் வீட்டில் 2ஆம் நாள் என 2 நாளும் மறுவீடு முடிந்திருந்தது. அவள் வீட்டிற்கு வந்த இந்த 2 நாட்களில்தான் அவளுடைய பழக்க வழக்கங்கள் அவனுக்கு புரிபட்டது. அவள் தன் வீட்டில் 5 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்ததும், நல்லா இருக்கு உன் வேலை. நைட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு எங்க அம்மாக்கு இதை விட ஈஸியா தெரியப்படுத்தவே முடியாது. ஒழுங்கா படு, லேட்டா எழுந்துக்கலாம் என்று அதட்டி படுக்க வைத்தவனுக்கு இங்கு அலாரம் ஏதுமின்றி அவள் இஷ்டம் போல் எழுந்தது கண்டு சிரிப்பாக இருந்தது. தூங்கும் நேரம் உடன் 2 தலையணையை வைத்து கட்டி கொண்டு அவள் படுத்தது, உண்ணும்போது இனிமையாக இசை கேட்பது என்று அவளது சின்ன சின்ன அழகிய பழக்கங்கள் அவனுக்கு பிடித்தே இருந்தது. இதோ இன்று மீண்டும் புகுந்த வீடு புறப்பட இருப்பவளுக்கு அவள் அன்னை வேண்டிய பொருட்கள் என பலவற்றை கட்டி வைத்திருக்க, தாயுடன் பேசிவிட்டு அவற்றை எடுத்து கொண்டு வந்தாள். அர்ஜுனும் ருத்ரனும் கலகலத்து பேசிக் கொண்டிருக்க, சன்னமான புன்னகையுடன் குணா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து இருந்துகொடா, எதுனாலும் அம்மாக்கு பேசு என்றவர் மகளை அணைத்து விடுவிக்க புன்னகையுடன் புறப்பட்டாள். வண்டியில் அவன் பின்னே அமர்ந்து கொண்டு செல்லும் இந்த பயணம் 2 நாட்களாகவே வாடிக்கையாகி இருந்தது. புடவையை கட்டிக்கொண்டு அந்த வண்டியில் உட்காரப்படவே கஷ்டப்பட்டவள் தற்போது கையில் ஒரு பையை வேறு வைத்துக் கொள்ள சிரமப்பட, கொடுமா முன்னாடி வச்சுக்கிறேன் என்று வாங்கிக் கொண்டான். அமைதியான பயணத்தில் அளவான வேகத்தில் சென்றனர் இருவரும். உன் வீட்டை அடைய மகா, வாடா கண்ணா, வாமா, மறுவீடெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று வினவ, முடிஞ்சுது அத்த என்றவள் கண் வீட்டை துழாவ, ரூபியாடா ரூம்ல இருக்கா என்று கூறினார். அம்மா ரூபிக்கு சிலது கொடுத்திருக்காங்க அத்த, அதான் என்று அவள் கூற, இருடா கூப்பிடுறேன் என்றவர் ரூபியை அழைத்தார். வெளியே வந்தவள், ஹை அண்ணி வந்துட்டீங்களா, எனக்கு 2 நாள் செம போரிங்கா இருந்தது என்க சிரித்தபடி அமர்ந்த அஞ்சு, ரூபி நீ கல்யாணத்தப்ப அம்மா பண்ண லட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னதால லட்டும் தட்டையும் உனக்கு கொடுத்திருக்காங்க என்று அவற்றை எடுத்து வைத்தாள். ஐ சோ ஸ்வீட் அத்த என்று அவள் கூற, உனக்கு அத்த உங்களுக்கும் புடவை கொடுத்து விட்டாங்க என்று அவற்றையும் எடுத்து வைத்தாள். அனைத்தையும் கண்டு எப்போதும் போல் சிரிப்புடன் கடந்தவன் சென்று குளித்து வர, ரூபி வாயளந்து கொண்டிருக்க அவ்வப்போது பதில் பேசியபடி அஞ்சு அமர்ந்திருந்தாள். என்னதான் அவள் மற்றவரிடம் பழகுவது போல் எளிமையாக தங்களிடம் இல்லை என்றாலும், ஓரளவு தன் தாய் மற்றும் தங்கையுடன் அவள் பேசுகிறாள் என்பதே அவனுக்கு சந்தோஷமாக பட்டது. இரவு வேளை அமைதியாகவே கழிந்திட, தங்கள் அறைக்குள் தண்ணீர் போத்தலுடன் வந்தவள் கட்டிலில் சாய்ந்தமர்ந்து அலைபேசியை பார்த்தவன் முன் சென்று தயங்கியபடி நின்றாள். சில நிமிடங்கள் அவளாகவே வாய் திறக்க காத்திருந்தவன் அவள் பேசாததால், உன் புருஷன் அவ்வளோ அழகாவா இருக்க என்று அலைபேசியை பார்த்தபடி கேட்க, அது வந்து ஒன்னு கேட்கணும் என்றாள். அவள் கைப்பற்றி அமர்த்தியவன், என்னடா என்க, நான் நான் புடவைய மாத்திக்கலாமா என்றாள். கேட்கவே தயக்கமாக தான் இருந்தது அவளுக்கு. இதையெல்லாம் கேட்டு செய்ய வேண்டுமா என்று தோன்றினாலும் தனது அசௌகரியத்தினை அவனுக்கு வெளிப்படுத்திட நினைத்தே கேட்டாள். இதை எதுக்கு என்கிட்ட கேக்குற, நான் உன்கிட்ட கேட்டுட்டா ட்ரெஸ் மாத்தன என்று அவன் வினவ, தற்போது என்ன பதில் கூறுவதென்று அவளுக்கு தெரியவில்லை. தனக்கு அசௌகரியமாக இருப்பதால் மாற்ற நினைத்தவள், ஒரு வாரம் புடவைய கட்டிக்க அஞ்சு, உங்க அத்தைக்கு சரின்னு பட்டா சுடி போட்டுக்கோ என்று அன்னை கூறியதற்காகத்தான் புடவை உடுத்துகிறேன் என்று அவனிடம் கூற இயலவில்லை. அவள் நிலையை புரிந்து கொண்டவன், இங்க பாரு, இது உன் வீடு. அம்மா உன்னை புடவைதான் கட்டணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே போல நம்ம ரூம்ல உனக்கு இஷ்டம் போல நீ இருக்கலாம். நான் ஒன்னும் ரெடிப்பட ஆரியா இல்ல. எதையாவது மாத்தி வச்சா ஏன் வச்சேன்னு கேக்குறதுக்கு. உனக்கு அசௌகரியமா இருந்தா மாத்திக்கோ.
உனக்கு பிடிக்காதத நீ யாரோட வற்புறுத்தலையும் செய்ய தேவையில்லடா என்று கூற, சிறு புன்னகையுடன் தேங்க்ஸ்ங்க என்றாள். அவளை சட்டென இடையோடு அணைத்தபடி இழுத்தவன், இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா ஹஸ்பண்டுக்கு என்று வினவ, அவன் கூற வருவது நன்கு புரிந்தது அவளுக்கு. அதில் அச்சம், மடம், நாணம் என்று மூவகை உணர்வுகளும் அவளது உள்ளத்தையும் உடலையும் கவ்விக்கொள்ள, தன் பிரதிபலிப்பாய் கன்னம் சிவந்து இதழ் புன்னகைக்க துடித்தது. அவளது எழில் கொஞ்சம் வதனத்தைக் கண்டு ரசித்தவன் அவளுக்கு தன் கை சிறையிலிருந்து விடுதலை கொடுத்து ஓ என்க வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். சில நிமிடங்களில் சுடிதார் அணிந்தபடி வந்து அமர்ந்தவளை கண்டவன், ஏ என்னம்மா சுடிதார் போட்டிருக்க, புடவையே அசௌகரியமா இருக்குன்னு சொல்ற, இத போட்டுட்டு தூங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கோ என்று வினவ, ஏன் ஏன் இது நல்லாதானே இருக்கு என்றாள். நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்ல, இத நைட்டு போட்டுக்க உனக்கு கசகசன்னு இருக்காது என்று அவன் வினவ, இல்ல இது ஓகேதான் என்றாள். அப்போதே அவள் அசௌகரியம் என்று குறிப்பிடுவது புடவை விலகுவது என்பது புரிய, இப்பதாண்டி புரியுது, இது தெரிஞ்சிருந்தா புடவையோடவே படுன்னு சொல்லிருப்பனே என்று நமட்டு சிரிப்புடன் கூறினான். விழிகள் விரிய அவனை பார்த்தவள், ஏது என்க சிரித்தபடி அவளை தன்புறம் இழுத்தான். ஏ கேடி, இன்னைக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று கூறி நிறுத்த, திரு திருவென விழித்தவள், ஏன் என்ன புரியல என்றாள். வாய்விட்டு சிரித்தவன், தலையணைக்கு பதிலா என்ன கட்டிக்கிட்டு தூங்குனுதான் சொல்ல வந்தேன், நீ நினைக்கிற போலலாம் எதுவும் இல்ல என்று கூற, நான் நான் ஒன்னும் நினைக்கலையே என்றாள். நம்புறாங்க நம்புறாங்க என்றவன் படுக்க, தானும் படுத்து கொண்டவள் சற்று இடைவெளியுடனே படுத்திருந்தாள். அவனும் ஏதும் கூறாது அமைதியாக கண்மூடியிருக்க, என்ன நினைத்தாலோ சற்று அவனை நெருங்கி வந்து அவன் மீது கையை போட்டுக்கொண்டாள். கண்களை மூடியபடியே அவன் இதழ் பிரித்து சிரிப்பது தெரிய, வெட்கத்துடன் முறுவலித்தவள் தன் தலையை அவன் மார்பில் முட்டி புதைத்து கொண்டு படுத்தாள். அழகிய தருணமதில் தன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் 2ஆம் படியில் ஏறிவிட்டவள் தன் உலகத்தை அவனுடன் செதுக்குவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள துவங்க, அதன் போக்கில் 2 நாட்கள் கடந்து இதோ இருவரும் அவரவர் பணிக்கு செல்ல துவங்கும் நாள் வந்தது. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் காலை விரைவாகவே எழுந்து தலைக்கு குளித்து தயாராகியவள் தன்னை கண்ணாடியில் பார்த்தாள். அன்று தானாகவே எழுந்தவள் ஆசையுடன் புடவையை வெகுநேரம் போராடி ஓரளவு திருத்தமாக கட்டியிருக்க, தலையை கட்டிய துண்டிலிருந்து தப்பி வந்து அவள் முன்னெற்றியில் குதித்த கூந்தலிலிருந்தும் காது மடல்களில் ஆடிய சிகையிலிருந்தும் நீர்மணிகள் சொட்டியது. விழிகளுக்கு மை தீட்டி மெருகேற்றியவள் நெற்றி வகுட்டில் செக்க சிவந்த குங்குமத்தை வைத்து மீண்டும் தன்னை ஆவலுடன் நோக்கினாள். தன்னை என்றுமில்லாது இன்று அழகாக உணர்ந்தவள் அவனவளின் சிந்தனையில் வசப்பட்டு போக, தன் உணர்வுகளினை உருவாக்கிய மாய வித்தகன் தன்னை பின்னிருந்து அணைத்த போதுதான் திடுக்கிட்டு நிகழ்வுக்கு வந்தாள். என்ன கேடி, புடவை கட்டிருக்க என்று புடவை என்ற வார்த்தையில் ஒரு அழுத்தத்துடன் ருத்ரன் வினவ, அது சும்மாதான் என்று தடுமாறினாள். சும்மாவே அவனிடம் பேசுவதில் இன்னும் அந்த தடுமாற்றம் அவளுக்கு விலகவில்லை என்ற பட்சத்தில் அவன் அணைத்து பிடித்திருப்பது அவளுக்கு மேலும் தடுமாற்றத்தினை கொடுத்திருந்தது. அவளை முன்னே திருப்பியவன், இல்லையே, குளிச்சு முடிச்சு இவ்ளோ நேரமாச்சு, தலையில இருக்கிற துண்ட கூட கழட்டாம ஏதோ கனவுல இருந்தத பார்த்தா எனக்காக கட்டின போலதான் இருக்கு என்று கூறி அவளை மேலும் தன்னோடு நெருக்கிக் கொள்ள, விழிகள் விரிய அவனை பார்த்தவள், அது அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போகணும், ஒத்தையாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, விடுங்க என்றாள். அதுக்காக தான் விட சொல்றியா என்று அவன் குரல் குழைய வினவ, அவள் விழிகளை மட்டுமே தாழ்த்தி கொண்டு ஆமா என்றாள். அவளது படபடக்கும் விழிகளும் துடிதுடிக்கும் கன்னங்களும் அவனை அவள் பால் ஈர்க்க, மெல்ல அவளை நோக்கி குனிந்தவன் அவள் நெற்றியில் அழுந்த தன் முதல் ஸ்பரிசத்தை பதித்தான். அவனது முதல் ஸ்பரிசம் உச்சந்தலையில் பதிந்த அவன் இதழ்கள் அவள் உள்ளங்காலை சில்லிட செய்ய, ஆடவனது வலிய புஜங்களை அழுந்த பற்றி கொண்டாள். பற்றுதல் அவளுக்கு சொல்லாமல் சொல்லியது, இனி உன் பிடிமானம் இவன்தான் என்பதை. அதை அவள் தெளிவுற உணர்ந்திருக்க வேண்டுமோ? சில நிமிடங்களில் தன்னிலை அடைந்த இருவரும் மனமின்றி விலக, அவளது நாண சிகப்பேறிய கன்னங்களை வருடிவிட்டு சென்றவனை தொடர்ந்து தானும் சிரித்து கொண்டு வெளியேறியவள் மாமியாருக்கு உதவிவிட்டு வேலைக்கு தயாராகினாள்.
ருத்ரன் மற்றும் அஞ்சிலையின் வேலையிடம் எதிரெதிர் திசைகளில் உள்ளதால் அஞ்சிலை வழக்கம் போல் சாயுடன் தான் வேலைக்கு சென்றாள். அவளது புகுந்த வீட்டிற்கு வந்த சாய் அவள் மாமியாரிடம் சகஜமாக சிரித்து பேச ரூபியுடன் இணக்கமாக பழகினாள். தனது பையனை எடுத்துக்கொண்ட அஞ்சு ருத்ரனுடன் வர தோழியை கண்ட சாய்க்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது. கணவனுக்கு ஒரு கண்ணசைவை கொடுத்தவள் மாமியார் மற்றும் நாத்தனாரிடம் கூறிக்கொண்டு புறப்பட வண்டியை ஓட்டிய சாய், "அடியை குட்ட, புடவ, சிரிப்பு, பார்வ பரிமாற்றம் எல்லாம் அள்ளுது" என்றாள். ரொம்ப ஓட்டாத" என்ற அஞ்சு கடினப்பட்டு கோபமாக பேச முயற்சிக்க, "நடிக்காதடி, கல்யாணம் ஆன 2வது நாள் புடவ கட்ட கடுப்பா இருக்குன்னு என்கிட்ட மூக்க உறிஞ்சிட்டு இப்ப தழைய தழைய கட்டிட்டு நல்லா ஹீரோயின் போல வர, அதுவும் மல்லிகைப்பூ உன் முடியோட குவான்டிட்டியை விட அதிகமா இருக்கும் போலயே, எப்படியும் அங்க போனா இத கலட்டி தானே ஆகணும்" என்று வினவினாள். "ஆமாதான், ஆனா அத்தை தான் வெள்ளிக்கிழமை வேணாம்னு சொல்லக்கூடாதுன்னு வச்சு விட்டாங்க. அவங்க கிட்ட மறுத்து சங்கடப்படுத்த வேண்டாம்னு வச்சுக்கிட்டேன். அங்க போய் கழட்டி வச்சுட்டு கிளம்பும்போது மறுபடியும் வச்சுக்கிறேன்" என்று அஞ்சு கூற, "பாருடா, பொறுப்பான குடும்ப இஸ்திரியா மாறும் என் தோழி அஞ்சுவ பாரு" என்று கேலி செய்தாள். சில நிமிட மௌனத்திற்கு பின், "சாய், நான் அவர் கூட பேச இன்னுமே ரொம்ப தயக்கமா இருக்கு சாய். எனக்கு அவர்கிட்ட பேச என்ன இருக்குன்னே தெரியல" என்று அஞ்சு கூற, "கரெக்ட் தான், முன்ன பின்ன கல்யாணம் பண்ணியிருந்தா தெரியும்" என்று அடக்கப்பட்ட புன்னகையுடன் சாய் கூறினாள். "அட நாயே" என்றவளுக்கும் சிரிப்பு வந்திட கண்ணில் நீர் வர சிரித்தவள், "விளையாடாத சாய், நான் சீரியஸா கேக்குறேன்" என்று சிரித்தபடி கூற, "பார்த்தா சீரியஸா தெரியல" என்றவள், "சரி சரி சொல்லு, என்ன பிரச்சனை" என்று கேட்க, "பிரச்சனையெல்லாம் இல்லடா, என்னமோ அவர் கூட பேச தயக்கமா இருக்கு. ஆனா அவர் கூட பேசினா நல்லா இருக்கு" என்று அஞ்சு கூற, சிறு புன்னகையுடன், "ம், நீ இன்ட்ரோவர்ட்டா இருந்து பழகிட்ட அஞ்சல, என்கிட்ட வாயடிக்கிற. நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா பழகின ஆட்கள். உங்க அம்மா அப்பா தம்பிலாம் உன்னோடவே இருந்தவங்க. காலேஜ்லயே புதுசா யார்கிட்டயும் அவ்வளவா நீ பேசுனது இல்ல. இப்ப வேலை இடத்துலயும் அவங்களா பேசுனா நல்லா சிரிச்ச முகமா தான் பேசுற. ஆனா நீயா பேச யோசிச்சதில்ல. இது உன் நேச்சர். இத குறை சொல்ல முடியாதனாலும் இத குறைச்சுக்கிறது உனக்கு ரொம்பவே நல்லது. நம்ம லைஃப்ல பலதரப்பட்ட மக்கள சந்திப்போம். இப்படி இருக்க எனக்கு பழக்கமானவங்க கூட தான் பேசுவேன்னு இருந்தா எப்படி? பழகுனாதானே பழக்கமானவங்களா மாறுவாங்கன்னு யோசி. உடனே எதுவும் வராது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ. இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய மேட்டர் இல்ல, சரியா? ஜஸ்ட் பி சில்" என்றாள். தோழியின் நீண்ட அறிவுரையில் மனம் தெளிந்த நீரோடையானதை உணர்ந்தவள் தோழியின் நீண்ட அறிவுரையில் மனம் தெளிந்த நீரோடையானதை உணர்ந்தவள், என்னமோ "பழகுனாதான பழக்கமானவங்களா மாறுவாங்க" என்ற வரியை அசை போட்டது. தன் எண்ணத்தினூடே அவளவனின் நெற்றி முத்தமும் நினைவில் வந்து சில்லிட செய்ய, "பழகிதான் பாப்போமே" என்று நினைத்துக் கொண்டாள்.